சுமார் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீடம் சேல்னு சொல்லி ஒன்று ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ அதுக்கப்புறம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஈஸி மொபைல்ஸில் வந்து நிற்கிது. ஸோ எத்தனை பேர் வந்து அந்த ஃப்ரீடம் சேலை வந்து இன்னும் ஞாபகம் வச்சிருக்கீங்கன்னு தெரியல. அப்படி ஞாபகம் வச்சிருந்தீங்கன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் வந்து அது என்னன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நம்ம கோயில் ஃபங்க்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா 10 ரூபா கடைன்னு சொல்லி ஒன்று போடுவாங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உள்ளே போனதும் ஒரு நெகவெட்டி வாங்கினா கூட ஒவ்வொரு நெகவெட்டியை கையில் எடுத்து பார்த்து தான் வந்து நம்ம 10 ரூபா வந்து பே பண்ணிட்டு வருவோம். பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 4500 ரூபாய்க்கு ஒரு மொபைல் தராங்கன்னா அதை வந்து நம்ம என்னென்னு கூட ஒரு விழிப்புணர்வே இல்லாமல் நம்ம எல்லாரும் ஏன் அது மேலே ஆசைப்பட்டோம் அப்படின்னா அதுக்கு ஒரு சின்ன காரணம் இருக்குது. அதுக்கு என்ன காரணம்னு வந்து பார்த்தீங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட். ஸோ ஆசையை காட்டணும்னு சொல்லி படத்தில் சொல்லுவாங்க. அதேமாதிரி நமக்கு அட்வர்டைஸ் மூலமாக ஆசையை காட்டியிருக்காங்க. முன்னாடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக்கில் மட்டும்தான் இந்தமாதிரி விளம்பரம் வந்துட்டு இருந்துச்சு, ஸ்பேம் விளம்பரம். பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கூகுள்லேயும் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இதனால் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஏமாறுறாங்க. இப்போ வந்து அந்த விளம்பரத்தை நம்பி நம்ம இப்போ கிளிக் பண்ணோம்னா டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா easymobiles.com அப்படிங்கிற ஒரு வெப்சைட்டில் போகுது. ஸோ இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்ளமே ஸ்டார்ட் ஆகுது. ஸோ நம்ம இப்போ இந்த குவாரண்டைன் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதேமாதிரி இந்த வெப்சைட்டோட டெவலப்பரும் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணியிருப்பார் போல். ஸோ இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா இருக்கிற எல்லா கம்பெனி டாப் பிராண்ட் கம்பெனியோட மொபைலோட எல்லா இமேஜ் டவுன்லோட் பண்ணியிருக்காரு. சாம்சங், மோட்டரோலா, இன்னும் ஜியோமி, லெனோவோ இன்னும் எல்லா மொபைலும் டவுன்லோட் பண்ணி இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா இதை வந்து எடிட் பண்ணியிருக்காரு. எடிட் பண்ணி கிரிப்டான் அப்படின்னு சொல்லி அவர் ஓன் பிராண்டாக க்ரியேட் பண்ணிட்டாரு. ஃபஸ்ட்டு இவர் வந்து இந்த வெப்சைட்டோட ஓனர் வந்து பார்த்தீங்கன்னா கிரிப்டான் அப்படிங்கிற அந்த டெக் சீரிஸ், இது வந்து ஒரு பாப்புலரான டெக் சீரிஸ், அதோட ஃபேன் போல். அதனால இவர் வந்து கிரிப்டான் அப்படின்னு நேம் வச்சிருக்காரு இது ஒவ்வொரு பிராண்டுக்கும். ஸோ நம்ம வந்து அது பார்த்தாலே தெரியுது இது வந்து எடிட்டிங் தானே. எப்படி சொல்கிறேன்னா இப்போ நம்ம உதாரணத்துக்கு எடுத்துக்கலாம் பாருங்கள். அவங்க ஃபஸ்ட்டு பேனர்லேருந்து பார்த்தீங்கன்னா சாம்சங் M30 இதான் வச்சுருக்காங்க. ஸோ அந்த M30 மொபைல் டவுன்லோட் பண்ணி சாம்சங் அதை வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து கிரிப்டான் M30Sன்னு மட்டும் மாற்றி வச்சுருக்காங்க. அதோட விலையும் வந்து பார்த்திங்கன்னா 4000 rupees அந்த மாதிரி தான் போட்டிருக்காங்க. ஸோ இதை நம்பி வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் வந்து ஈஸியாக பை பண்ண பார்க்குறாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 4000 ரூபாய்க்கு வந்து பார்த்திங்கன்னா இன்டிஸ்பிளே சென்சார் அண்ட் வந்து பார்த்திங்கன்னா 8GB RAM அண்டு 64GB இன்டர்னல் மெமரி அப்படின்னு கொடுத்தா எல்லோரும் வாங்க தான் ட்ரை பண்ணுவாங்க. அதேமாதிரி தான் எல்லோரும் ட்ரை பண்ணி வாங்கியிருக்காங்க. ஃப்ளிப்கார்ட், அமேசான் லுக் எப்படி இருக்குமோ ப்ரொஃபஷனலில் அதேமாதிரி இந்த வெப்சைட் அவர் க்ரியேட் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இந்த வெப்சைட் வந்து பார்த்திங்கன்னா லான்ச் ஆகி 70 நாள் தான் ஆச்சு. ஸோ 70 நாள் தானே ஆச்சு, நீ எப்படி வந்து இது வந்து ஸ்பேம் வெப்சைட் நீ எப்படி சொல்கிற அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க. ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா கன்சியூமர் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த நம்ம வாங்குகிற பொருளை பற்றி ஸோ அதில் ஏதாச்சும் சின்ன மிஸ்டேக், அதாவது அதை நம்ம வந்து நம்மளை ஏமாற்றிட்டாங்க அப்படின்னா ஆன்லைனில் வந்து பார்த்திங்கன்னா கன்சியூமர் கம்ப்ளைண்ட் சொல்லி நிறைய வெப்சைட் இருக்குது. ஸோ அதில் ஒரு வெப்சைட்டில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1000 கம்ப்ளைண்ட் வந்திருக்கு இந்த வெப்சைட்டை பற்றி. என்ன வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து ரீஃபண்ட் தரல, எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னும் மொபைலே டெலிவரி பண்ணல, டெலிவரி பண்ணதுக்கப்புறம் எனக்கு ஒரு நோ ரெஸ்பான்ஸ், ட்ராக்கிங் ஐடி கூட தரலன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ கணக்கு போட்டு பாருங்கள், ஒரு மொபைலுக்கு 4000 ரூபா அடிச்சிருந்தாங்கன்னா 10 மொபைலுக்கு 40,000 ரூபா, 100 மொபைலுக்கு ஒரு 4 லட்ச ரூபா. ஸோ அப்போ 1000 பேர் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. தெரிஞ்சே 1000 பேர் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. இன்னும் தெரியாமல் எத்தனை பேர் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்கன்னு தெரியல. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். தென் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நீங்கள் கேட்கலாம், ஓகே இப்போ நான் என்ன பண்ணுறது, நான் வாங்கிட்டேன் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணுன்னா வேறு வழியே இல்லை. அட்லீஸ்ட் நீங்கள் வந்து நீங்கள் பேமெண்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணதுக்கப்புறம் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. ஃபியூச்சரில் வந்து பார்த்திங்கன்னா ஏதாச்சும் கம்ப்ளைண்ட் பண்ணி ஏதாச்சும் கவர்மெண்ட் தரப்புலேருந்து ஏதாச்சும் ஆக்ஷன் எடுத்தாங்கன்னா ஸோ உங்களுக்கு வந்து நீங்கள் வாங்கினீங்களா இல்லையான்னு சொல்லி ஏதாச்சும் ஆதாரம் கேட்பாங்க. அப்போ வந்து நீங்கள் இந்த பேமெண்ட் ப்ரூஃப் பண்ண அந்த ஸ்க்ரீன்ஷாட் காமிச்சிங்கன்னா உங்களுக்கு இது ரீஃபண்ட் தரக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த வீடியோ வந்து எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இது சம்மந்தமாக உங்களுக்கு ஏதாச்சும் கேள்வி இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.